ரீசெண்ட் டேஸா சோஷியல் மீடியால டிகிரிலாம் வேஸ்ட்டு, படிச்சு என்ன யூஸ், ட்ராப் அவுட் ஆனாலும் என்ன சக்சஸ் ஆகிக்கிடலாம், படிச்ச படிப்புல எனக்கு கை கொடுக்கல, சாப்பாடு செய்யறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் தான் புரோஜனமாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீல்ஸ் கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போடுறீங்க. எல்லாம் ஓகே, உங்களுக்கு தான் அந்த படிப்பு கை கொடுக்கல, இல்ல நீங்கெல்லாம் படிச்சும் கஷ்டப்பட தானே செய்றீங்க. அப்புறம் ஏன் உங்க பிள்ளைங்களெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது கஷ்டப்பட்டாவது படி, இல்ல வழியே இல்ல அப்படிங்கிறப்ப பிச்சை எடுத்தாவது படி. அந்த படிப்பு ஒண்ணுதான் குடும்பத்தோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு நம்பி அப்படியே வளர்க்கப்பட்ட குழந்தைங்களோட மனநிலைமையில நீங்க போடுற இந்த ரீல்ஸ் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா யாராவது? இந்த மாதிரியான ரீல்ஸை பார்க்குற குழந்தைங்க மனசுல படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் தான் ஸ்கில்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆயிக்கலாம், பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் தப்பு, அவங்களாம் அவுடேட்டட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வரது தான். எஜுகேஷன் மட்டும் போதும்னு சொல்றதும் தப்பு, எஜுகேஷன் யூஸ்லெஸ்ன்னு சொல்றது அதை விட பெரிய தப்பு. எஜுகேஷனும் முக்கியம்தான், ஸ்கில்ஸும் முக்கியம்தான். இதுல எதுவும் ஒண்ணு இல்லைனாலும் சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். எஜுகேஷன் இருந்தாதான் எலிஜிபிளே ஆவீங்க, ஸ்கில்ஸ் இருந்தாதான் வேல்யூபிளே ஆவீங்க. ரியாலிட்டி என்னன்னா எஜுகேஷன் இல்லாம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணவே முடியாது. வெறும் ஸ்கில்ஸை மட்டும் வச்சு எஜுகேஷன் இல்லாம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது கஷ்டம். அப்படியே வாழ்க்கை தரம் உயர்ந்தா கூட லாங் டைமா சர்வே பண்ணவே முடியாது. இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பேஸ் மாதிரி, ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நாம எழுப்பக்கூடிய ஒரு பில்டிங் மாதிரி. பேஸ் இல்லாம பில்டிங் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா நிக்காது. ஒரு குழந்தையோட நம்பிக்கையை கன்ஃபியூஸ் பண்ற இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. இன்ஃப்ளூயன்சரா இருந்தா மட்டும் போதாது, ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் இருக்கணும்.